புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். முக்கிய செய்தி: பிரதமர் அலுவலகத்தின் பெயர் சேவை இல்லம் என பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. சேவை இல்லம் என பொருள்படும் வகையில் பிரதமர் அலுவலகம் இனி சேவா தீர்த் என அழைக்கப்படும் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. மத்திய செயலகம் கர்த்தவ்ய பவன் என பெயரிடப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் அலுவலக பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு பொருள் சேவை இல்லம் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ராஜ்பவனின் பெயர் மக்கள் பவன் என சில தினங்களுக்கு முன்பு மாற்றப்பட்டது. அதாவது ஆளுநர் மாளிகை அனைத்தும் லோக் பவன், மக்கள் பவன் என பெயர் மாற்றப்பட்டது. இந்த நிலையில் தற்போது பிரதமர் அலுவலகத்தின் பெயர் சேவை இல்லம் என பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. புதிதாக கட்டப்பட்டுள்ள பிரதமர் அலுவலகம் சேவை இல்லம் என அழைக்கப்படும். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த பிரதமர் அலுவலகம் பெயர் மாற்றத்திற்கான காரணம் என்ன? கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னென்ன? டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகம் இனி சேவா தீர்த் என்ற பெயரால் அழைக்கப்பட உள்ளது. பிரதமர் அலுவலகம் விரைவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்திற்கு இடம்பெயர உள்ளது. அந்த கட்டிடம்தான் இனி சேவா தீர்த் என்ற பெயரால் அழைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. புனிதமான சேவை இல்லம் என்று பொருள்படும் வகையில் இந்த பெயர் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை பிரதமர் அலுவலகம் என்பது சவுத் பிளாக்கில் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் தான் PMO என்று சொல்லப்படுகின்ற பிரதமர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இது எங்கே இருக்கிறது என்றால் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அருகேதான் இந்த பிரதமர் அலுவலகம் அமைந்திருக்கிறது. ஆனால் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு புதிய நாடாளுமன்றத்தை ஏற்கனவே கட்டியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் ஒரே இடத்தில் செயல்படும் வகையில் மத்திய செயலகம் ஒன்றையும் மத்திய அரசு அமைத்திருக்கிறது. அந்த மத்திய செயலகத்திற்கு கர்த்தவிய இல்லம், அதாவது கடமை இல்லம் என்று ஏற்கனவே பெயரிடப்பட்டிருக்கிறது. அந்த புதிய கட்டிடத்திற்கு ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகம், வெளியுறவு அமைச்சகம் உள்ளிட்ட பல அமைச்சகங்கள் இடம்பெயர்ந்து விட்டது. இந்த நிலையில்தான் விரைவில் பிரதமர் அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்த கட்டிடத்திற்கு இடம்பெயர உள்ளது. இந்த புதிய கட்டிடம் வாயு சேனா பவன் இல்லத்திற்கு அருகே இது அமைந்திருக்கிறது. குறிப்பாக இங்கு 3 கட்டிடம் அமைந்திருக்கிறது. அதாவது சேவா தீர்த் 1, சேவா தீர்த் 2, சேவா தீர்த் 3 ஆகியவை ஒரே இடத்தில் அமைந்திருக்கிறது. இதில் சேவா தீர்த் 1 என்கிற பகுதி தான் பிரதமர் அலுவலகம் செயல்பட போகிறது. அதே போல சேவா தீர்த் 2 என்ற இடத்தில் மத்திய அமைச்சரவை செயலாளரின் அலுவலகம் செயல்பட இருக்கிறது. சேவா தீர்த் 3 தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் அலுவலகமாக செயல்பட இருக்கிறது. இதில் ஏற்கனவே மத்திய அமைச்சரவை செயலாளரான TV சோமநாதன் சேவா தீர்த் இல்லத்தில் இடம்பெயர்ந்து ஏற்கனவே தன்னுடைய அலுவல் கூட்டத்தை அங்கே கூட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரசு வந்த பிறகு பல்வேறு பெயர்களை தொடர்ந்து மாற்றி வருகிறது. குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜ்பாதை கடமை பாதை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆளுநர் மாளிகை ராஜ்பவன் என்பதற்கு பதிலாக மக்கள் இல்லம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய செயலகம் கடமை இல்லம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்துதான் தற்போது பிரதமர் அலுவலகம் இனி சேவா தீர்த் என்கிற பெயரால் அழைக்கப்பட இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.